கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த மாலை நேரத்துல நாம ஒன்று கூடும்படியான கிருபைய கர்த்தரிடத்திலிருந்து நாம பெற்றுக்கொண்டோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது. பேரை பார்த்தாலே தெரியும், காமாட்சிங்கிற ஒரு அருமையான மகள். இந்த மகளை குறித்து நான் சொல்லணும்னு சொன்னா, 5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பையன் செல்ற தமிழ் காஸ்பல் சர்ச்சுக்குள்ள ஒரு ஃபேமிலி ரிட்ரீட் நடத்தினாங்க. அப்படி நடத்துகின்ற சூழ்நிலையில ஒரு குடும்பம் மட்டும் தனியா வந்துச்சுது. பில்சன் குடும்பம் தனியா வந்துருச்சுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அப்போ காமாட்சிய முதல் தடவை பார்க்கும்போது நெத்தியில ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு வருகின்ற பொழுது பேசினேன், அறிந்து கொண்டேன். ஆனா அதன் பின்பாக நாம கடந்து வருகின்ற பொழுது அடுத்த வருடத்துல அந்த நெத்தியில இருந்த பொட்டும் இல்ல. கடந்த 3 மாதத்துக்கு முன்பாக அவள் ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கு தேவனுக்கு உள்ளாக நிற்கவும், தேவனுக்கு சாட்சியாக நிற்கவும் கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா முதல் தடவை பார்த்ததுக்கும் 2வது தடவை பார்க்கும்போதும் அவருடைய லைஃப்ல ரொம்ப வித்தியாசம். ஜெபிக்கிற கூடுகையில கூடி வருகின்ற பொழுது கொடுக்கப்படுகின்ற குறிப்புகளுக்கு சரியா, அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் போகாம சரியா நின்று என்ன காரியத்துக்கு ஜெபிக்க சொல்றாங்களோ அதை சரியா செய்ததை பார்த்த அந்த ஜெபத்துல ஆழமான அர்த்தம் நிறைந்த காரியங்கள் இருக்கிறதையும் பார்த்தேன். அதுக்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது பைபிள் ஸ்டடியில அவ கலந்து கொள்கிற பொழுதும் அவ சொல்லுகிற தாட்டுகளை கேட்கும் போதும் கர்த்தர் அவளுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறத பார்க்கின்ற பொழுது தேவன் கடந்த நாள்ல ஞானஸ்நானம் எடுத்த பின்பாக இவளை நம்முடைய கூடுகையில அறிமுகப்படுத்தி ஒரு ஊழியக்காரியா வெளியே கொண்டு வருவோமான்னு சொல்லி யோசித்த ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த ஆண்டவர் ஒரு நல்ல கிருபையை கொடுத்து இந்த நாள்ல காமாட்சிய நம்ம மத்தியில நிற்கத்தக்கதான கிருபையை கொடுத்தார். இந்த காமாட்சியினுடைய குடும்பத்தை சொல்லணும்னு சொன்னா இன்னும் அவங்களுடைய அப்பா, அம்மா, சகோதரன் யாருமே இன்னும் ஆண்டவரை அறியல. ஆனா மகள் ஆண்டவரை அறிந்து கொண்டு இன்றைக்கு சாட்சியாக நிற்பதற்கு தேவன் கிருபை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பமோ மகள் தான் ஆண்டவரை எவ்விதமாக ஏற்றுக்கொண்டேன் என்பதை சாட்சியாக அறிவித்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அருமையான மகள் காமாட்சிய அன்போடு அழைக்கிறேன். காமாட்சி, நீ உள்ளவமா. தேங்க்யூ அங்கிள். நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கியோட செஷனுக்குள்ள போகலாம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த மாதிரி நல்ல ஒரு ஜப வேலையை ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததுக்காக கூடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே மீதி இருக்கிற வேலையை ஆண்டவரே உங்கள் பாதப்படியில் வைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்கள் ஆளுக செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே இங்கே எல்லாரையும் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுங்க தகப்பனே. ஆண்டவரே என்ன மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே நான் சொல்ல போகிறேன் இந்த டெஸ்டிமனி ஆண்டவரே யாருக்காவது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே இதை ஷேர் பண்ணும்போது ஆண்டவரே என்னோட ஹார்ட்ல ஆண்டவரே ஒரு பெருமை வந்து விடாது படிக்க ஆண்டவரே சரியான வார்த்தைகள் ஆண்டவரே நான் பேசுறதுக்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. என்னை மூடி மறைத்து ஆண்டவரே உங்களோட மகிமை மட்டும் ஆண்டவரே வெளிப்படுறதுக்கு தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே. கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பரேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன இன்னைக்கு இங்கே ஒரு டெஸ்டிமனியா ஆண்டவர் வச்சதுக்காக முதல்ல ஆண்டவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இங்கே ஒரு
எனக்கு தெரியும் இங்க இந்த வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லன்னு. இருந்தாலும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த எபினேசர் அங்கிள்க்கும், உங்க ஒருத்தருக்கும் என்னோட சார்பாகவும், என் குடும்பத்தோட சார்பாகவும் நன்றிகள சொல்லிக்கிறேன். இன்னைக்கோட அ என்னோட டெஸ்டிமனி வந்து அ நான் முதல்ல ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா இல்லங்க? தெரியுதுமா, தெரியுது. ஆ சரிங்க. ஓகே. ஸோ அங்கிள் சொன்னபடி என்னோட பேர் காமாட்சி. அம் நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வரேன். என்னோட பேரண்ட்ஸ் வந்து அ அம் நல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தாங்க. என்னோட அப்பா வந்து என்னோட ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, எங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். அம் நல்ல ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பெர்சன். எல்லாருக்கும் நல்ல ஒரு உதவி செய்ற ஒரு நல்ல மனுஷங்க. அம் என்ன நல்லா வளர்த்தாங்க. நல்லா அன்போட வளர்த்தாங்க. அம் ஸோ இப்ப வந்து நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட வந்து ஆனா ஒரு நல்ல வைராக்கியமான ஒரு ஹிந்து ஃபேமிலி. எங்களுக்கு எங்க ஃபேமிலில வந்து அ நேத்தி கூட சொல்லிட்டுருந்தேன். எப்படின்னா, இந்த அ அ ஈஸ்டர் டயத்துலலாம் வந்து டிவி கூட ஆன் பண்ண மாட்டோம். ஏன்னா, டிவில ஆன் பண்ணும்போது ஈஸ்டர் டயத்துல வந்து அந்த கிறிஸ்டியன் மூவிஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு, அத கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல கூட டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஐ மீன் ஒரு ஒரு ஸ்ட்ராங் பிலீவர்ஸ் அவங்க ஹிந்துயிசம்ல. அதுதான் என்னோட பேக்ரவுண்ட். நான் வந்து அ என்னோட ஹஸ்பண்ட வந்து என்னோட வேலை ஸ்தலத்தில மீட் பண்ணேன். அப்போ அவங்க வந்து அ நாங்க எப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் அந்த மாரி ஒரு க்ளோஸ்டா எங்களோட லைஃப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போலான்னு நாங்க யோசிக்கும்போது, எங்க 2 சைட் பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி அவங்களோட சம்மதத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அப்போ வந்து அ என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு பைபிள் குடுத்தாங்க. குடுத்துட்டு, அப்ப வந்து அ எனக்கு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. பைபிள பத்தி எதுவுமே தெரியாது. அப்ப குடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ வந்து முதல்ல இத வந்து சும்மா ஒரு ஸ்டோரி புக் மாதிரி படி. ஒரு கதை புக் மாரி படி இத." அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. என்கிட்ட வேற எதுவுமே சொல்லல. அம் என்கிட்ட தெரியல எனக்கு. ஏதாவது சொல்லியிருந்தாங்க, "ஒரு வேளை நீ இத படிச்சு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஒரு வேள இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா என்கிட்ட வந்து என்ன எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல. என்கிட்ட சும்மா குடுத்து, "உனக்கு இது ஸ்டோரி புக் மாதிரி நீ படி" அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. அப்போ நானும் அத வந்து அம் ஒரு கதை புக் படிக்கிற மாதிரி படிச்சுட்டுருந்தேன். அப்புறமா நாங்க வந்து எப்போ எங்க 2 பேர் வீட்லயும் எங்களுக்கு சம்மதம் கிடைச்சதோ, அப்பைலருந்தே வந்து நாங்க ஃபோன்ல வந்து எங்க குடும்ப ஜெபத்த நாங்க ஸ்டார்ட் பண்ணினோம். நானும் என் ஹஸ்பண்டும் அ ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்துல வந்து ரொம்ப ஒரு அலங்காரமான வார்த்தை எதுவுமே இருக்காது. சும்மா சாதாரணமா நம்ம இப்போ எப்படி பேசிட்டு இருக்கேனோ, அதே போல நாங்க ஆண்டவர்ட்ட பேசுவோம். அந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரண ஒரு ஜெபமா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஏன்னா, ஒரு பெரிய வசனங்கள்லாம் சொல்லி பெருசா ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு பயமா இருந்திருக்கும். அத கேட்கறதுக்கு. அந்த மாரிலாம் இல்லாம, ஒரு சாதாரண வார்த்தைகளோட ஆண்டவர்ட்ட நாங்க பேசினோம். அந்த மாதிரி ஒரு அ ஒரு ஒரு பிகினிங் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா, அம் எங் அதுக்கப்புறமா நான் வேதத்த வாசிக்கும்போது, அம் எனக்கு வந்து கொஞ்ச நாள்ல வந்து அந்த வசனங்கள் மூலமா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. நான் வந்து ஆக்சுவலா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட ஒரு 10, 11 வருஷத்துக்கு முன்னாடியே, நான் வந்து அ ஒரு பேப்டிசம் எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஆனா ஒரு அ அந்த அந்த இந்த ஊர்ல வந்து ஸ்ப்ரிங்கிள் பேப்டிசம், தெளிப்பு ஞானஸ்நானம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு பேப்டிசம் எடுத்துக்கிட்டேன். ஆனா அப்போ என்னோட ஹார்ட்ல, என்னோட இருதயத்துல என்ன இருந்துச்சுன்னா, அ என்னோட நாங்க வந்து கல்யாணத்துக்கு அ அ நானும் என் ஹஸ்பண்டும் எப்போ இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோமோ, அப்ப வந்து என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட பிள்ளைகள் வந்து ஆண்டவர அறியிற அறிவுல தான் வளருவாங்க. அதாவது ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த்ல தான் அவங்க வளருவாங்க அப்படின்ற ஒரு இத சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். எனக்கு வந்து அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து அ எல்லா மதங்களும் ஆண்டவர தான் வழிபடுறாங்க. அதனால எனக்கு மதம் ஒரு பெரிய விஷயமா இல்ல. எனக்கு வந்து நான் வந்து நெறைய கடவுள வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். ஹிந்துசம்ல நெறைய காட்ஸ் இருப்பாங்க. நெறைய அந்த இதுல வந்து ஓகே நம்ம லிஸ்ட்ல வந்து இயேசு கிறிஸ்துவும் சேர்த்துக்கலாம். அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய அது ஒரு பிரச்சனையா தெரியல. அதனால எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா
என்னோட பேப்டிசம் அப்பவும் நான் முழுமையா நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த பேப்டிசம். அதுல வந்து எனக்கு வந்து முழுமையா நான் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு குடுத்தனான்னா, எனக்கு தெரியல. எனக்கு வந்து அப்ப நான் வந்து சரி இயேசு கிறிஸ்துவும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதுல அந்த ஒரு ஞானஸ்நானம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, நான் வேதத்த வாசிக்கும்போது ஆண்டவர் எனக்கு வந்து வார்த்தை மூலமா நெறைய பேசினாரு. ஆ, அப்போ வந்து என்னோட டே டு டே லைஃப்லயே வந்து சில நாள் நான் எப்போ ரொம்ப சோகமா இருக்கனோ, அப்பலாம் வந்து ஆண்டவர் வந்து அந்த வார்த்தை குடுத்து எனக்கு பலப்படுத்துவாரு. எப்போ வந்து அதே சமயத்துல நான் ஏதாவது தப்பா யோசிக்கிறேன், எனக்குள்ள ஒரு கோவம் இருக்கு, எனக்குள்ள ஒரு சின் இருக்கு அப்படின்னா, அப்பவும் அதன் மூலமாவும் ஆண்டவர் வந்து வார்த்தை மூலமா பேசுவாரு. "நீ பண்றது வந்து தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண்டவரோட ஒரு 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 ரிலேஷன்ஷிப் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு எப்படி வார்த்தை மூலமா எப்படி பேச ஆரம்பிச்சாருன்னா, ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து எப்படி அப்போஸ்தலர்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு டீச்சரா, ஒரு ஆசானா இருந்து சொல்லிக் குடுத்தாரோ, அதே போல தான் என் கூடயும் இருந்து ஆண்டவர் வந்து ஒண்ணொண்ணும் சின்ன சின்ன விஷயம்லாம் கூட சொல்லிக் குடுத்தாரு. அதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அ என் ஹஸ்பண்ட் எப்படி என்கிட்ட எனக்கு எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணலையோ, அதே மாரி ஆண்டவர் எனக்கு வந்து எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல. என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாரு. அதில ஃபர்ஸ்ட்டு வந்து அ நான் என்னோட ஸ்க்ரீன்ல காட்டுறேன். எனக்கு என்னன்னா முதல்ல நான் எப்படி எல்லா மதங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சேனோ, அதே மாரி தான் ஆண்டவரும் என்கிட்ட ஆரம்பிச்சாரு. எப்படின்னா, ஜூயிஷ் டெம்பிள். இது வந்து ஒரு உதாரணமா நான் சொல்றேன். நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு நேரம் போராதனால, நான் கொஞ்சம் இத எப்படி சுருக்கி சொல்ல முடியும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இதுல எப்படின்னா, முதல்ல வந்து எனக்கு வந்து ஆண்டவர் வந்து டெம்பிள்லேருந்து ஆரம்பிச்சாரு. இப்ப வந்து நம்ம வந்து அம் தா அ தாவீதுக்கு வந்து அவர் எப்படி டெம்பிள் கட்டம்போது, மோசஸ்க்கு முதல்ல வந்து அந்த டேபர்னக்கல் கட்டம்போது, அதுக்குள்ள என்னென்ன விஷயம் வைக்கணும் அப்படின்றத சொல்லிக் குடுத்தார்ல. அந்த மாதிரி அப்போ வந்து அதுக்குள்ள உள்ள ஒரு ஒரு காரியத்திலயும் என்கிட்ட ஆண்டவர் பேசினார். இப்ப என்னோட ஸ்க்ரீன்ல தெரியறது இந்த சைட்ல இருக்கிறது வந்து மெனோரான்னு சொல்லுவாங்கல்ல. இத வந்து அ அ அந்த ஆசீர்வாத இப்ப கூடாரத்துக்குள்ள இந்த இந்த விளக்கு வைப்பாங்க. இதே போல தான் எனக்கு ஹிந்துயிசம்லயும் எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஹிந்துயிசம்லயும் குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. அது கோவில்ல வைப்பாங்க. அப்போ ஆமால்ல இது ஒரே மாரி இருக்குல்ல அப்படின்னு எனக்கு அது தெரிஞ்சுச்சு. அப்புறம் வந்து ஆண்டவர் வந்து லெவாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ப்ரீஸ்ட் அந்த டெம்பிள்ல இருப்பாங்க. ஆ இந்த சைட்ல இருக்கிறது அந்த ப்ரீஸ்ட். அதே போல தான் வந்து இங்கேயும் வந்து குருக்கள்னு சொல்லுவாங்க. ஹிந்து டெம்பிள்லயும் குருக்கள் இருப்பாங்க. அப்புறம் அ அப்புறம் இங்க தெரியிறது வந்து, அந்த ஆண்டவரோட அந்த கூடாரம். இதுல இருக்கிற இந்த இதுக்கு பேரு வந்து ஹோலி ஆஃப் ஹோலின்னு சொல்லுவாங்க. எனக்கு தமிழ்ல இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆக்சுவலா என்னோட அப்பா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணனால, நான் ஒரு ஹிந்தி மீடியம் ஸ்கூல்ல படிச்சேன். அதனால தப்பா நெனச்சுக்காதீங்க. எனக்கு தமிழ் வந்து தமிழ் பைபிள் நான் அவ்வளோ வாசிச்சதில்ல. எனக்கு தமிழ் அவ்வளோ சரளமா வாசிக்க தெரியாது. நான் இங்கிலீஷ் பைபிள் தான் வாசிச்சிருக்கேன். அதனால எனக்கு தமிழ் சில டெர்ம்ஸ் தெரியாது. அ இது வந்து அ பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. இதுக்குள்ள வந்து அந்த அம் ப்ரீஸ்ட் மட்டும் தான் உள்ள போவாங்கல்ல. இதே மாதிரி தான் ஹிந்து டெம்பிள்லயும் கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள அந்த குருக்கள் மட்டும் தான் போவாரு. அந்த டெம்பிள்ல வந்து இங்க வந்து ஷோ பிரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த அ ஒரு ஒரு கோத்திரத்துக்கும் இங்க ஒரு பிரெட் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கும் அந்த டெம்பிள்ல இருக்கும். ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ள இருக்கும். அதேபோல இங்க ஹிந்துசம்லயும் பார்த்தீங்கன்னா, பிரசாதம்னு சொல்லுவாங்க. அத வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க. அந்த மாரி படைப்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அ இதெல்லாம் எனக்கு வந்து ஆமால்ல நம்ம கோயில் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது படிக்கும்போது. அ அந்த கூடாரத்துக்கு வாசல்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு இடத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணீல வந்து அந்த அம் அ அந்த ப்ரீஸ்ட் எல்லாம் அவங்க கை, கால்லாம் நல்லா கழுவிட்டு தான் அந்த கூடாரத்துக்குள்ள போகணும். அதே மாதிரி ஹிந்துசம்லயும் பார்த்தீங்கன்னா, எல்லா கோயிலுக்கும் வாசல்ல தெப்பக்குளம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தெப்பக்குளம் இருக்கும். அதுக்குள்ள அதில நல்லா கழுவிட்டு தான் உள்ள போவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு படிக்கும்போது எனக்கு ரொம்ப அ கம்ஃபர்டபுளா இருந்தது படிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஸ்லோவா ஆண்டவர் வந்து சில விஷயங்கள காட்ட ஆரம்பிச்சாரு. எப்படின்னா, நம்ம வந்து ஏப்ரஹாம்னு படிக்கிறோம்ல. அது வந்து ஹிந்துயிசம்ல பார்த்தீங்கன்னா, பிரம்மான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அம் அப்புறம் நம்ம சாரான்னு வாசிக்கிறோம். அத வந்து ஹிந்துயிசம்லயும் சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில கனெக்டிவிட்டி எனக்கு காமிச்சாரு. இதுவரைக்கும் என்ன ஆண்டவர் வந்து கம்ஃபர்டபுளா கூட்டிட்டு வந்த ஆண்டவர் வந்து, ஒரு லெவலுக்கு மேல ஸ்ட்ராங்கா வித்தியாசத்த காட்ட ஆரம்பிச்சாரு. அந்த வித்தியாசத்துல எப்படி இருந்துச்சுன்னா, அத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு தேவ பயம் உண்டாச்சு. ஆம் நம்மளோட ஆண்டவர் வந்து எவ்வளோ வல்லமையான ஆண்டவர், ஆ அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் உண்டாக ஆரம்பிச்சது. அது எப்போன்னா,
அ நம்ம மோசஸ் வந்து அந்த அ ஆண்டவரோட பேசிட்டு இருந்த அந்த 40 டேஸ்ல இங்க என்ன ஆச்சுன்னா, ஆரோன் வந்து என்ன பண்ணாரு, அந்த மக்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சிலைய உண்டாக்கி தாங்கன்னு அந்த மக்கள் கேட்கும்போது, அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த நகையெல்லாம் வாங்கி அவர் நெருப்புல போட்டு ஒரு சிலையாக்கி தந்தார்ல. அந்த சிலைய ஆக்கி தரும்போது, அது என்ன சிலை அப்படின்னு பார்த்தா, ஒரு அம் ஒரு கன்னுக்குட்டில ஒரு அ பொன் கன்னுக்குட்டி செஞ்சு குடுத்தாரு. ஸோ அத கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் என்ன உணர்த்தினார்ன்னா, இன்னிக்கும் நம்ம ஹிந்துசம்ல பார்த்தீங்கன்னா, அ அந்த மாட வந்து அவங்க வந்து தெய்வமா வணங்குவாங்க. அத வந்து அதோட நம்ம இதுல கூட பார்த்துருப்போம். அதோட அந்த யூரின கூட அவங்க குடிப்பாங்கல்ல. அத வந்து பரிசுத்தமா பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டிய பார்த்தாரு. அந்த அம் அ கன்னுக்குட்டிய அவங்க செஞ்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் எவ்ளோ கோவப்பட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். அ மோசஸ் கூட அ ஆண்டவர் சந்திச்சுட்டு இங்க வந்த உடனே அவ்ளோ கோவமாயி ஆண்டவர் கையால எழுதின அந்த 10 கமாண்ட்ஸ்மெண்ட்டே கீழ போட்டு உடைச்சுட்டாரு. அவ்ளோ கோவப்பட்டாரு. ஸோ இத பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே ஆண்டவருக்கு வந்து இதெல்லாம் வந்து அம் அவ்வளவா இஷ்டம் இல்லாத பொருட்கள் அப்படின்ற அ அந்த வெளிப்பாடு எனக்கு வந்துச்சு. அதேபோல நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க வேதத்த வாசிக்கும்போது, நெறைய அந்நிய கடவுள பார்ப்பீங்க. பிலிஸ்டைன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறமா இந்த இஸ்ரலைட்ஸ் வந்து அந்த வண்ணாந்தரத்துல இருந்து இல்ல எகிப்ட்ல இருக்கும்போதே கூட, நம்ம பைபிள்ல நெறைய அந்நிய கடவுள்கள் பேரெல்லாம் வரும்ல. அந்த ஒரு ஒரு பேரும் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, Googleல போயிட்டு, இல்ல ஏதாவது புக்ஸ்ல போயிட்டு, அது என்ன கடவுள் அப்படின்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா, அதுக்கும் ஹிந்துயிசம்க்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு எனக்கு பார்க்கணுன்ட்டு ஆசை. அதனால நான் ஒண்ணு ஒண்ணும் அப்படி பார்ப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா, பிலிஸ்டைன் காட்ஸ் இந்த வண்ணாந்தரத்துலருந்து அவங்க வெளிய வரும்போது, வேற வேற கடவுள நெறைய அந்த இருக்க பிலிஸ்திய ஜனங்க, அ அந்த ஏதோமியர்கள், மோவாபியர்கள் இவங்க எல்லாரும் ஒரு ஒரு தேவன வழிபட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் தான். எனக்கு உங்களுக்கு வேற அந்நிய கடவுள்கள் நீங்க நெறைய பார்க்க வேண்டான்றனால, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள மட்டும் போட்டிருக்கேன். இதையும் எதுக்கு போட்டேன்னா, நீங்க வேற யாருக்காவது இந்த இத உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்காவது ஷேர் பண்ணீங்கன்னா, இது பிரயோஜனமா இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால இத நான் போட்டிருக்கேன். இது ஹிந்துயிசம்ல இருக்க வராக அவதாரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அ இது வந்து பிலிஸ்டியன் காடு. அ மூலேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அ இந்த இவங்களோட உருவத்த பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இத மாதிரி அன் அ நம்ம சால்வேஷனுக்குள்ள வரும்போது, ஆண்டவர பத்தி அறியிற அறிவு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, ஆம் நம்மளுக்கு வந்து அதே சமயத்துல எனக்கு ஆண்டவர் வந்து சாத்தான்னா யாரு அப்படின்னும் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், கடைசி காலத்துல ஒளியின் தூதன் வேஷத்த தரித்து தான் அவன் வரப்போறான்னு சொல்லிட்டு. அப்போ அவனையும் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு டிஃபரன்ஸஸ் தெரியும். இவர் தான் என் ஆண்டவர். இவர் வந்து ஆ சாத்தான் அப்படின்ற டிஃபரன்ஸஸ் தெரியும். அந்த டிஃபரன்ஸஸ் வந்து ஆண்டவர் எனக்கு சொல்லிக் குடுத்துட்டே வந்தாரு. அந்த டிஃபரன்ஸ் வந்து வார்த்தையின் மூலமா தான் சொன்னாரு. ஆம் ஸோ இது மாரி தான் என்கிட்ட வந்து ஒரு ஒரு நாளும் அந்த பைபிள் மூலமா எனக்கு பேசும்போது, எனக்கு எப்படி இருக்கும்னா வந்து, நம்ம வந்து இந்த காலத்தில வந்து நம்ம எல்லாரும் சாதாரணமா சொல்ற வார்த்தை என்னன்னா, "எனக்கு டைம் இல்ல" அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம சும்மா சொல்ல மாட்டோம். நிஜமாலே நம்மளுக்கு வந்து நம்ம பல காரியங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு நெறைய டைம் இருக்காது. ஸோ ஆனா வந்து வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் வந்து நம்ம வேதத்த வாசிக்கும்போது, நம்ம கூட உட்கார்ந்து ஒரு ஒரு வார்த்தையின் மூலமா நம்மளுக்கு பேசுறாருன்னா, அது எவ்ளோ பெரிய கிருப அப்படிங்கிறது ஆண்டவர் எனக்கு உணர்த்திட்டே இருப்பாரு. ஆ இன்னைக்கு கூட இந்த மீட்டிங்க்கு வரும்போது, அ நான் வந்து இந்த மீட்டிங்க்காக நான் ஜெபிக்கும்போது, நான் சொன்னேன், "அப்பா லாஸ்ட் 2 பிரேயர் மீட்டிங்ஸ்ல வந்து பேசினவங்கலாம் ரிட்டயர்ட் மிஷனரீஸ். உங்களுக்காக வல்லமையா ஊழியம் பண்ணி ரிட்டயர் ஆன மிஷனரீஸ், இன்னும் ஊழியம் பண்ணிட்டு இருக்க மிஷனரீஸ். அவங்கலாம் பேசுற இந்த மீட்டிங்ல நான் எப்படி போய் பேசுறது? நான் என்ன பேசுறது?" அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்டப்போ, ஆண்டவர் எனக்கு குடுத்த வசனம் வந்து ஐசியா 43:5 "பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி என்ன பலப்படுத்தி ஆண்டவர் அனுப்பிச்சாரு. அ அதனால இன்னைக்கு வந்து எப்படி தாவீது வந்து அந்த ஆண்டவரோட அவர் வந்து எப்படி நான் 5 கல்லோட ஆண்டவரோட ஐ அம் கமிங் வித் த பவர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்வாரோ, அதே போல ஆண்டவரோட வல்லமையால மட்டும் தான் அ இன்னைக்கு இந்த கிருபை எனக்கு கிடைச்சது. அ அதேபோல, அ ஸ் அ எனக்கு வந்து எப்படி ஏப்ரஹாம வந்து ஆண்டவர் வந்து அ வேற தேசத்துக்கு ஊர்ல இருந்து கிளப்பி அ கானான் தேசத்துக்கு வந்து ஆண்டவர் கூட்டிட்டு வராரு. எதுக்காக கூட்டிட்டு வராருன்னா, அவர் இருக்க அந்த 40 வருஷத்துல அவர் பழகின பழக்கம், அவருக்குள்ள என்னென்ன வேற அவருக்கே தெரியாம சில அவருக்குள்ள பாவங்கள் இருந்திருக்கும்ல, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி, அவர் எல்லாத்தையும் மறக்கடிச்சு ஒரு புது மனுஷனா அ அவர் வந்து கானான் தேசத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தார்ல. அதே போல என்னோட வாழ்க்கையிலயும் ஆண்டவர் எப்படின்னா, எனக்கு வந்து நாங்க இங்க வந்து அமெரிக்க தேசத்துல வந்து ஒரு 4 இயர்ஸ் இருந்துட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்துரலாம் அப்படின்னு தான் யோசிச்சோம்.
பட் ஆண்டவர் இங்கேருந்து இப்போ எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷம் ஆச்சு. நாங்க இங்க இருக்கோம். அ இப்போ வந்து எங்களுக்கு ஆண்டவர் வந்து என்னோட பழைய பழக்கங்கள்ல உங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கும்னு நெனைக்கிறேன். காலையில நீங்க வந்து இல்ல உங்களோட டேஸ்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும், ஏதாவது ஒரு பாட்டு முறுமுறுத்துட்டே பாடுவீங்க. அ ஏதாவது வேலை செய்வீங்க. அந்த பாட்டு உங்களுக்குள்ள எப்படி வந்தது? நான் எப்போ இந்த பாட்டு பாட ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த மாரி உங்களுக்கு சில பழக்கங்கள் இருக்கும். எனக்கு வந்து ஆண்டவர் அறிஞ்சு நான் உள்ள வரும்போது, எனக்கு அந்த மாரி ஏதாவது பாட்டு வரும்போது, நான் ஒரு நிமிஷம் திடீர்னு யோசிச்சு பார்ப்பேன். நான் என்ன பாட்டு பாடிட்டுருக்கேன்? அப்படின்னா, நான் என் சின்ன வயசுலேருந்து நான் வேற நெறைய பாட்டெல்லாம் பாடி, அ அந்த அதுலேருந்து வந்திருக்கேன்ல. ஸோ அந்த பாட்டெல்லாம் எனக்குள்ள அ என்னையே அறியாம நான் பாடுறேனா அப்படின்னு நான் அப்பப்போ செக் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள என்ன மறக்க வச்சு, எனக்கு வந்து எனக்கு ஒரு புது வாழ்க்கைய குடுத்து, அந்த பழக்கங்கள்லாம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. அத ஒரு ஒரு நாளும் எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் தான் கத்துக் குடுத்தாரு. அம் எனக்கு எப்படி வேதத்த வாசிக்கணுங்கிறதையும் ஆண்டவர் தான் கத்துக் குடுத்தாரு. இந்த மாரி ஆசானா இருந்து, என் கூட இருந்து வார்த்தையின் மூலமா பேசினாரு. அதனால இன்னைக்கோட மெசேஜ்லயும் நான் வந்து அதோட டைட்டில் யோசிக்கும்போது ஆண்டவர் வந்து, "நான் உன்ன வார்த்தையால தான் அழைச்சேன். அதனால நீ வார்த்தைய பத்தி பேசுன்னு" சொல்லி ஆண்டவர் எனக்கு இந்த மெசேஜ் குடுத்தாரு. ஆண்டவரோட வார்த்தைய பத்தி நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். அம் நம்ம வந்து அம் அம் யோவான் 1:1ல நம்ம இப்படி வாசிக்கிறோம். "ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை அ தேவன் தேவனாய் இருந்ததுன்னு" நம்ம வாசிக்கிறோம். ஸோ, அதனால தான் ஆண்டவர நம்ம வந்து வார்த்தையானவர் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த வார்த்தையானவர வந்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். அ சில பேர் வந்து அந்த வேர்ட் ஆஃப் காட மன்னா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கூட டெய்லி டிவோஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். அதுக்கு பேர் வந்து இன்றைய மன்னா அ அ அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மன்னான்னு ஏன் வந்து வார்த்தைய அ குறிப்பிடுறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். அம் இப்ப வந்து நம்ம எக்ஸோடஸ் 16ல வாசிக்கிறோம். அந்த மன்னாங்கிறது வந்து ஆண்டவர் வந்து இந்த வனாந்தரத்துல அந்த மக்கள் வந்து சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டபோது, வானத்திலிருந்து அந்த மன்னாவ குடுத்தாரு அவங்களுக்கு சாப்பாடா. அந்த சாப்பாட சாப்பிடும்போது அது எப்படி டேஸ்ட்டா இருந்துச்சான்னா, அ தேன் மாதிரி இருந்துச்சாம். அ அது வந்து தேனுக்கு ஒப்பா இருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அம் அதேபோல சாமிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, சாம் 119 வெர்ஸ் 103ல எப்படி சொல்றாருன்னா, ஆ உங்களோட வார்த்தை எனக்கு வந்து தேனிலும் அமிர்தமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இதுல 2த்துலயும் கம்பேரிசன் பார்க்குறோம். மன்னாவும் தேன் போல இருந்தது. ஆனா, ஆண்டவரோட வார்த்தை தேனோட அ டேஸ்ட்டா இருக்கு. நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பார்க்குறோம். இதனால தான் ஆண்டவரோட வார்த்தைய நம்ம மன்னான்னு கூப்பிடுறோமான்னு எனக்கு தெரியல. பட் இது ஒரு கம்பேரிசன் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அ ஜான் 6:58ல நம்ம வாசிக்கிறோம். அம் நம்மளோட உங்களோட முற்பிதாக்கள் வந்து அந்த மன்னாவ சாப்பிட்டாங்க. ஆனா, அந்த சாப்பிட்டு என்ன ஆனாங்க? அவங்கலாம் இறந்து போயிட்டாங்க. பட் நான் உனக்கு குடுக்குற இந்த மன்னாவ வந்து நீ சாப்பிடும்போது, ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுக்கு நித்திய வாழ்க்கை கிடைக்குதுன்னுல்ல. அப்போ அ ஆண்டவரோட வார்த்தைய தான் நம்ம வந்து அ ஒரு அ ஆண்டவரோட வாழ்த்த மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு இட்டர்னல் லைஃப குடுக்க முடியும். அந்த கம்பேரிசன் நம்ம இந்த யோவான் 6:18ல பார்க்குறோம். இந்த மன்னாவ வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அது என்னவா இருக்கு? அத நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அ ஃபர்ஸ்ட்டு மன்னாங்கிற வார்த்தை வந்து அதோட மீனிங் என்ன? அதோட அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்குறோம்னா, மன்னானா அவங்களுக்கு வந்து வானத்துலருந்து ஏதோ ஒண்ணு வந்துச்சு. அது என்னது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இது கண்டிப்பா இது வந்து ஆண்டவர் வந்து வானத்துலருந்து குடுத்தனால, இது பூமியில விளையிற எந்த ஒரு பொருளாவும் இருந்திருக்காதுல்ல. அதனால அது வந்து அவங்க வந்து வாட் இஸ் இட்? இது என்னது இது? அப்படின்ற மாரி கேட்டாங்க. அதுதான் அதுக்கு அதோட வார்த்தையோட அர்த்தம். அதேபோல நம்ம வந்து ஒரு நாளும் வேதத்த வாசிக்கும்போது, சும்மா நம்ம வந்து அது ஒரு அ வார்த்தையா சும்மா நான் இன்னைக்கு என் கடமைய முடிச்சுட்டேன். இன்னைக்கு என்னோட பைபிள் வாசிப்பு முடிஞ்சிருச்சு. அப்படின்னு நம்ம சும்மா வாசிக்காம, நம்ம இந்த நீதிமொழிகள் 22 25:2ல வாசிக்கிறது படி, அ இந்த காரியத்த மறைப்பது வந்து தேவனுக்கு மகிமை. ஆனா, அத வந்து ஆராயறது வந்து ராஜாக்களுக்கு மகிமைன்னு நம்ம வாசிக்கிறோம். அதேபோல நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் வேதத்த வாசிக்கும்போது, அத ஆராய்ஞ்சு வாசிக்கணும். ஒரு ஒரு வார்த்தையிலயும் ஆண்டவர் ஏதோ நம்மளுக்காக சொல்றதுக்கு நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அது என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து, அந்த அத நம்ம அ வாசிக்கணும். அதே மாதிரி அந்த மன்னாவ வந்து எங்க வச்சாங்க? ஆண்டவர் வந்து கடைசியா ஆசீர்வாத கூடாரமெல்லாம் பண்ணி, அத வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது, அ உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த உடன்படிக்கை பெட்டியில இந்த மன்னாவையும் வச்சு, அந்த ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ள வச்சாங்க. அப்போ அந்த அ அந்த ஆலயத்துக்குள்ள வச்சாங்கல்ல. இன்னைக்கு வந்து அது வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்டோட ஆலயம்.
நியூ டெஸ்டமெண்ட்டோட ஆலயம் வந்து நம்மளோட சரீரம் இல்ல. நம்மளோட சரீரத்தில அப்போ ஆர்க் ஆஃப் த கவெனன்ட் அந்த அ அம் உடன்படிக்கை பெட்டி வந்து நம்மளோட ஹிருதயம். நம்மளோட ஹார்ட்ல வந்து ஆண்டவரோட வார்த்தைய நம்ம எழுதி வச்சுக்கணும். நம்மளோட மனசுல அத எழுதி வச்சு ஒரு ஒரு நாளும் தியானிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்த்துறாரு. அதேபோல அந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த யாத்திராகமம் 6 38 32ல என்ன சொல்றாருன்னா, அந்த மன்னாவ கொஞ்சம் எடுத்து ஒரு ஒரு ஜாடியில போட்டு வச்சுக்கோங்க. அத வந்து அ உங்களோட ஜெனரேஷன்ஸ்க்கு அத காட்டி நீங்க வந்து அ ஒரு நாளும் சொல்லிக் குடுங்க. ஸோ தட் உங்க ஜெனரேஷன்ஸ்க்கு ஆண்டவர் என்ன இப்படி ஒரு ஈஜிப்ட்லருந்து வனாந்தரத்துலருந்து என்ன மீட்டு கொண்டாரு. அ அப்படிங்கிறத வந்து அம் அவங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்றதுக்கு இத வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் வந்து அந்த மன்னாவ அந்த ஜார்ல போட்டு வச்சுக்க சொல்றாரு. அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து இந்த கற்றுக்கொண்ட இந்த வேத வசனத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு குடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா வந்து அ இந்த கடைசி காலத்துல நம்மளோட பிள்ளைகள் வந்து இந்த கொடிய காலத்துல வளரும்போது, அம் அவங்க வந்து நம்மளோட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. நம்மளுக்கு வந்து அ இந்த நம்மளுக்கு வந்து நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம், எங்களுக்கு வந்து இவ்ளோ நாங்க மொபைலோ, இல்ல யூடியூபோ இதெல்லாம் இல்லல்ல. அதனால அப்பா, அம்மா என்ன சொல்றாங்களோ, அத கேட்டு கீழ்ப்படிஞ்சு பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இதுல அப்பா, அம்மா சொல் பேச்சு கேட்டு வளர்ற ஒரு ஜெனரேஷனா இருந்தோம். ஆனா, இப்ப அடுத்து வர ஜெனரேஷன் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. நம்மள விட அவங்களுக்கு நெறைய அ அதாவது உலக பிரகாரமான காரியம் நெறைய தெரியுது. அவங்களுக்கு மொபைல்லாம் இருக்கிறனால நெறைய தெரியுது. அப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த வேத வசனத்த அவங்களுக்கு சொல்றதுக்கும், அப்ப நம்ம சொல்லும்போது, அவங்க நம்மள நெறைய திருப்பி கேள்வி கேட்பாங்க. "இது எப்படிம்மா? இது ஏன் இப்படி? இது ஏன் இப்படி இல்ல? ஆண்டவர் எப்படி இப்படி செஞ்சாரு?" அப்படின்னு நெறைய கேள்வி கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம அ பதில் சொல்றதுக்கு ஆயத்தப்படணும்னா, நம்ம அதுக்கேத்தா மாதிரி ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து இந்த வேதத்த வாசிச்சு ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்த பெற்றுக்கொண்டா மட்டும் தான், நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இத கொண்டு சேர்க்க முடியும். அதுக்கு அ நம்ம வந்து ஆயத்தமா இருப்போம். அதேபோல இந்த மன்னா என்ன பண்ணாங்கன்னா, அ ஆண்டவர் வந்து ஆம் இந்த எக்ஸோட் 16ல வந்து அ அந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மன்னா வந்து உங்களுக்கு டெய்லி குடுப்போம். டெய்லி நான் அனுப்புவேன். அந்த மன்னாவ வந்து இன்னிக்கோட அ உங்களுக்கு அன்னன்னைக்கு தேவைய நான் அன்னன்னைக்கு அனுப்புவேன். நீங்க சாப்பிட்டுட்டு அன்னன்னைக்கு என்ன தேவையோ அத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மறுநாளைக்கு சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா அந்த ஜனங்கள்ல சில சில பேர் ஆ என்ன பண்ணினாங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு எனக்கு கிடைக்கலனா என்ன பண்ணுவோம்? அப்படின்றனால எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு, அத நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, அந்த மாரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா, அந்த மன்னா என்ன ஆச்சு? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவர் சொன்னத கேட்காம இருந்தனால என்ன ஆச்சுன்னா, அவங்க சேர்த்து சேர்த்து வச்சனால, அது மறுநாளைக்கு வந்து பிரயோஜனப்படாம, அ அதுலேருந்து ஒரு துர்நாற்றம் வந்தது அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்போ, அந்த நேரத்துல அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்க நெனச்சு பாருங்களேன். அ ஒரு பெரிய கூடாரத்துல இருக்காங்க. அவங்க வந்து அந்த குடும்பம் மட்டும் எனக்கு நாளைக்கு வேணும்னு சொல்லி நெறைய எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில அத அவங்களும் பயன்படுத்தல. அதுலருந்து வர துர்நாற்றம்னால அவங்க பக்கத்துல இருக்கிற எல்லா ஃபேமிலீஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. ஓ! இந்த குடும்பம் வந்து ஆண்டவர் கீழ்ப்படியல. அப்ப வந்து இவங்க இந்த மாதிரி நெறைய திங்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால தான் இவங்க வீட்லருந்து நாத்தம் அடிக்குது. அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த குடும்பத்தோட நெலைமை எப்படி இருந்திருக்கும்? அ அவங்க வந்து ஐயோ! நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியலையேன்னு ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அ மத்தவங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு அ அவங்க கூனி குறுகி இருந்திருப்பாங்க. இதே போல நம்ம லைஃப்லயும் நம்ம வந்து இந்த மன்னாவ வந்து நம்ம ஆண்டவரோட வார்த்தைய வாங்கிட்டு, நம்ம அத பயன்படுத்தாம வச்சிருந்தோம்னா, நம்ம லைஃப்பும் இப்படிதான் ஆயிடும். நம்ம லைஃப் என்ன ஆகும்னா, அ ஆண்டவர் என்ன நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஆ நம்ம வந்து அந்த வார்த்தைய கொண்டு நம்ம லைஃப்ல வந்து நம்ம நெறைய கனி குடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஆம் அந்த கனி வந்து மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா கனி கொடுக்காத மரத்த நான் வந்து வெட்டி போடுவேன்னு சொல்றார்ல. அதேபோல நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம இந்த வார்த்தைய சேர்த்து, சேர்த்து, சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு அது நம்ம அத பயன்படுத்தாம வச்சிருந்தோம்னா, நம்ம லைஃப்பும் மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து கூனி குறுக வேண்டியிருக்கும். நம்ம வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியலையேன்ற ஒரு குற்ற உணர்வு நம்மளுக்குள்ள வந்துரும். நம்ம ஆண்டவர ஒரு நாள் சந்திக்கும்போது, அவருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒப்பு குடுக்க வேண்டியிருக்கும். ஒரு கணக்கு ஒப்பிக்க வேண்டியிருக்கும். அதேபோல
இப்போ வந்து ஆண்டவர் வந்து ஆண்டவரோட வார்த்தைய நம்ம பார்த்தோம். அப்போ வார்த்தைக்கு எவ்ளோ ஒரு அ முக்கியத்துவம் ஆண்டவர் குடுக்குறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்ம வாயினால வர வார்த்தைக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் குடுக்காம இருப்பாரா? ஆண்டவர் வந்து அ இந்த ஆடம் அண்ட் ஈவ் அவங்க லைஃப்ல பார்த்தோம்னா, அவங்க வந்து எப்போ அந்த பாவம் செஞ்சு அவங்க ஆண்டவருக்கு பயந்து அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோ, நிர்வாணமாயி அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோ, அப்ப ஆண்டவர் கேட்கறாரு, ஆடம பார்த்து வேர் ஆர் யூ? நீ எங்க இருக்க? அப்படின்னு கேட்குறாரு. அதே போல அ காயின் வந்து அவரோட தம்பி வந்து கொன்னு போட்டபோது, ஆண்டவர் வந்து காயின பார்த்து, வேர் இஸ் யுவர் பிரதர்? உன் தம்பி எங்க? அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவருக்கு வந்து எல்லாமே தெரியும். சர்வ அ ஞானி அவர். அப்போ அவர் தெரியாமையா கேட்குறாரு? எங்க இருக்க? எங்க அவன்? அப்படின்னு தெரியாமையா கேட்குறாரு? அவர் தெரிஞ்சு தான் கேட்குறாரு. ஏன்னா, அவருக்கு வந்து அ அ ஆடம் என்ன ரிப்ளை குடுக்க போறாரு? ஆடமோட வாயிலேருந்து என்ன வார்த்தை வரப்போகுது? காயினோட வாயிலேருந்து என்ன வார்த்தை வரப்போகுதுங்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம வாயிலேருந்து வர ஒரு ஒரு வார்த்தையும் அப்போ முக்கியமா தான் இருக்குன்னு நம்மளுக்கு அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட வார்த்தை எப்படி இருக்கணுமான்னா, நம்ம வந்து எபேசியர் 4:29ல வாசிக்கிறோம். நம்ம வாயினால வர வார்த்தை வந்து பிரயோஜனம் இல்லாத தவறான வார்த்தைகளா இல்லாம, மத்தவங்கள நம்ம பண்ற வார்த்தைகளா ஒண்ணொண்ணும் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுக்குறாரு. அதேபோல மேத்யூ 12:36ல நம்ம வாசிக்கிறோம். நம்ம வந்து அ தேவையில்லாத பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம வந்து ஆண்டவருக்கு நாளைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால அந்த அ அ பயம் நம்மளுக்கு உள்ள எப்பவுமே இருக்கணும். நம்ம வந்து பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம வந்து தியானிச்சு பேசணும். அதேபோல அப்போ ஆண்டவருக்கு இவ்வளோ வார்த்தை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அது கண்டிப்பா சாத்தானுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம வாயிலேருந்து வர ஒரு ஒரு வார்த்தையும் ஆண்டவருக்கு முக்கியம் அப்படிங்கிறது சாத்தானுக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த நம்ம வாயினால வர ஒரு ஒரு வார்த்தையும் அவன் எப்படி நம்ம அத தப்பா பயன்படுத்தலான்றத சாத்தானும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால அதனால தான் அவன் வந்து பொய்க்கு பிதா. ஸோ நம்ம வந்து அம் நம்மள எப்படியாவது பொய் சொல்ல வைக்கிறதுக்கு, தப்பான வார்த்தைகள பேசுறதுக்கு, அதுக்கு நம்மள அவன் தூண்டிட்டே இருப்பான். நான் முன்னாடி சொன்னபடி வந்து ஆண்டவர அறியணும்னா, அது அட் த சேம் டைம் சாத்தானையும் அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. இப்ப வந்து நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அ நம்ம ஹிந்துயிசம்ல எப்படி இருக்கும்னா, இல்ல நம்ம ஊர்லயே தமிழ்நாடுலயே வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு எப்படி சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னா, சாத்தான் பார்க்க எப்படி இருப்பான்னா, அ விகாரமா இருப்பான். அவனுக்கு 2 கொம்பு இருக்கும். அ அவன் வந்து பார்க்க பயங்கரமா இருப்பான். இப்படிதான் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதேபோல இங்க அமெரிக்க தேசத்துலயும் கூட பார்த்தீங்கன்னா, சாத்தான் எப்படி இருப்பான்னா, அவன் மூஞ்சி ரொம்ப கோரமா இருக்கும். அவன் பார்க்க பயமா இருப்பான். அம் அ அவன் பேய போல வருவான். இப்படிதான் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா, நம்மளுக்கு வேதத்த வாசிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஆ சாத்தான் வந்து அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம வாயினால வர ஒரு பொய் போதும். நம்ம மனசுல வர ஒரு ஒரு பெருமையான ஒரு தாட் போதும். ஏன்னா, அவன் பொய்க்கு பிதான்னு பார்க்குறோம். அப்ப நம்ம பொய் பேசும்போது, நம்ம வந்து தேவனோட பிள்ளை நம்ம என்ன ஆயிடுறோம்? அ பொய் பொய்க்கு பிதாவோட பிள்ளை ஆயிடுறோம்ல. அப்ப வந்து நம்ம வந்து அம் அ நம்ம வந்து சாத்தானையும் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த நம்ம வாயினால வர வார்த்தை அவ்ளோ இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா இந்த ஊர்ல கூட அம் நீங்க வந்து ஹாரி பாட்டர்ன்னு ஒரு மூவி பிள்ளைங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஹாரி பாட்டர் சின்ன பிள்ளைங்களுக்கான மூவி. அது வந்து இப்போ ரீசென்ட்டா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மூவியோட அ எடுத்தவங்க வந்து ஒரு அம் அ விட்ச்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, அம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த சூனியக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க. அந்த மூவியில பயன்படுத்தின நெறைய வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு தெரியாது. அது என்ன மாதிரி சொற்கள்? அது யார குறிக்குது? அது யார கனம் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா, இந்த ஊர்ல இருக்கிற நெறைய பிள்ளைங்க நம்ம இந்த தேசத்துல கூட நெறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹாரி பாட்டர்ல வர அந்த வசனங்கள்லாம் ரொம்ப அது கேட்க ரொம்ப ஃபேன்சியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தைகள்லாம் சொல்றனால நம்ம பிள்ளைகளுக்கு என்ன ஒரு அ ஆபத்து வரும்? அவங்க எந்த பாதையில போறாங்க? அவங்க யார கனம் பண்றாங்க அந்த வார்த்தை மூலமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால சாத்தான அறிந்து கொள்றதும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அவன்ட்ட இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா, அவனையும் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்ற ஒரு ஒரு வார்த்தையிலயும், நம்ம பிள்ளைங்க பேசுற ஒரு ஒரு வார்த்தையிலயும் நம்ம கவனமா இருக்கணும். அதேபோல நம்ம வந்து அடுத்தது வந்து பவர் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் வந்து நம்ம வார்த்தையானவர்ன்னு சொல்றோம். அப்போ வார்த்தையானவர் வாயிலிருந்து வர ஒரு ஒரு வார்த்தையும் நம்மளுக்கு எவ்வளோ அப்போ இம்பார்ட்டன்ட்டா இருந்திருக்கும்ல. நம்ம வந்து அத பத்தி இப்ப தியானிப்போம். இப்போ ஆம், அ இது வந்து என்னோட இன்னொரு குட்டி டெஸ்டிமனி. என்னன்னா, இந்த மாசத்துல வந்து எங்க சர்ச்ல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் சாட்டர்டே வந்து ஒரு பிரேயர் பண்ணுவோம்.
அந்த மாதிரி இந்த மாசத்துக்குரிய பிரேயர்ல வந்து அ எங்க பாஸ்டர் வந்து ஒரு ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "நம்ம ஆண்டவர் வந்து உங்க அப்பா, அம்மாவுக்கு குடுத்த, நம்ம பிதாக்களுக்கு குடுத்த ஒரு ப்ராமிஸ வந்து ஞாபகம் வைக்கிற ஒரு ஆண்டவர். அத வந்து மறக்க மாட்டாரு. அத வந்து தலைமுறை தலைமுறையா அத ஞாபகம் வச்சுப்பாரு. ஆண்டவர் நம்ம அப்பா, அம்மாக்கு குடுத்த சத்தியத்த கண்டிப்பா நிறைவேத்துவாங்க." அதேபோல எப்படி ஏப்ரஹாம்க்கு அ அ ஆண்டவர் குடுத்த ஒரு ப்ராமிஸ வந்து சொன்னாங்க. அப்போ அத கேட்கும்போது என் மனசுல இம்மீடியட்டா என்ன ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா, அப்போ ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? என்னோட அப்பா, அம்மாவுக்கு ஆண்டவர பத்தி தெரியக்கூட செய்யாது. அப்போ அவங்கலாம் எனக்காக ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? என்ன மாதிரி இருக்கிற மத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஆண்டவரே? அப்படின்னு நான் வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அப்போ வந்து ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு ஒரு இது என்னன்னா, "உனக்காக யார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? உனக்காக வந்து ஆண்டவரோட வலது பாரசத்துல உட்கார்ந்து, ஆ என் வார்த்தையானவரே உட்கார்ந்து உனக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. அந்த மாரி ஒரு நல்ல தேவன நம்ம வழிபடுறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதேபோல ஆண்டவர் தான் நம்மளுக்கு வந்து எது சரி, எது தப்புங்கிற டிஃபரன்சஸ் நம்மளுக்கு காட்டணும். ஏன்னா, நம்ம கடைசி காலத்துல இருக்கும்போது 2மே பார்க்க ஒரிஜினலா தான் தெரியுது. நீங்க கடையில ஒரு சாதாரண ஒரு பொருள் வாங்குனீங்கனாலும், அது உண்மையான பொருளா, ஒரு ஒரு உண்மையான பிராண்டா, இல்ல டூப்ளிகேட் பிராண்டான்னு உங்களுக்கே இப்ப தெரியாது. நீங்க வாங்கியிருக்கிறது வந்து உண்மையான பொருளா, டூப்ளிகேட் பொருளான்னு. ஏன்னா, இப்பலாம் வந்து டூப்ளிகேட் கூட பார்க்கறதுக்கு வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. அப்போ நம்ம வந்து ஆ அந்த டிஃபரன்ஸஸ் வந்து ஆண்டவர் மட்டும் தான் நம்மளுக்கு காட்டணும். இப்ப வந்து நம்ம யூடியூப இன்னைக்கு ஓப்பன் பண்ணினா, அதில நெறைய செர்மன்ஸ் நம்ம பார்க்குறோம். நெறைய செர்மன்ஸ் நெறைய பேர் நம்மளுக்கு வார்த்தைய குடுக்குறாங்க. ஆனா, அதில வந்து நம்மளுக்கு கேட்கும்போது, ஆமால்ல சரிதான் அப்படின்றது தோணுது. ஆனா, அதில அதில மறைஞ்சிருக்க பொருள், அது உண்மையான வேத வசனமா இல்லையா அப்படிங்கிற வெளிப்பாடு ஆண்டவர் மட்டும் தான் நம்மளுக்கு தர முடியும். இப்போ தமிழ் பைபிள் பத்தி எனக்கு அவ்ளோ தெரியல. பட் இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா, இன்னிக்கு கூட NIV, NIRV, அ KJV, அ அ அப்புறம் NKJV, அ ESV இந்த மாரி பல வெர்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து சில வெர்ஷன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சில வேத வசனங்கள கூட எடுக்குறாங்களாம். எடுத்துட்டு அ அத வந்து லைட்டா மாத்தி அப்படி கூட போடுறாங்களாம். ஸோ, அப்ப வந்து வேத வசனங்கள் கூட நம்மளுக்கு வந்து இப்ப பியூரா நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ வேத வசனம் அதுல எது கரெக்ட்டு, எது தப்புங்கிற வெளிப்பாடு கூட ஆண்டவர் மட்டும் தான் நம்மளுக்கு தர முடியும். அதுக்கப்புறமா ஒரு ஒரு விஷயத்துலயும் இருக்கிற சரியான விஷயம், தப்பான விஷயம் எதுன்னு ஆண்டவர் தான் நம்மளுக்கு காமிச்சு குடுக்கணும். இதுக்கு நான் வந்து இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப வந்து அம் இப்ப வந்து ஒரு ஒரு கிறிஸ்டியன் வீட்டுக்குள்ள அ ஒரு அலங்கார பொருளா நம்ம வந்து ஒரு 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 பிள்ளையார் பொம்மைய வைப்பாங்களா? அ ஒரு அலங்கார பொருளா, வழிபடுறதுக்கல்ல, சும்மா ஒரு அலங்கார பொருளா ஒரு புத்தர் சிலைய ஒரு கிறிஸ்டியன் வீட்ல வைப்போமா? வைக்க மாட்டோம். ஆனா, ஒரு அலங்கார பொருளா இந்த காலத்துல ஒரு அம் ஒரு சாண்டா கிளாஸ் பொம்மை வீட்ல இருக்கு. ஒரு அலங்கார பொருளா. அது வந்து அம் அ இது ஒரு சின்ன சாட்சியா நான் குயிக்கா சொல்லிடுறேன். அ ஆண்டவர் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடு வாங்குறதுக்கு எங்களுக்கு கிருபை செஞ்சாரு. அந்த வீடு வாங்கும்போது, நாங்க நெனச்சுட்டு இருந்தோம், அந்த வீட்ல அப்போ அந்த வீடு வாங்கி ஒரு ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் வரும்போது, நாங்க நெனச்சோம், இங்க வந்து நல்லா லைட்லாம் போட்டு, நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க வீட்ட. அதுக்கப்புறமா இந்த அம் சாண்டா கிளாஸ் பொம்மை, அந்த மாதிரி நெறைய திங்ஸ வந்து வீட்ல வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. ஒரு ஹியூஜ் கிறிஸ்மஸ் ட்ரீ இங்கலாம் ஒரு ஒரு 15 அடி போல கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு வீட்டுக்குள்ளேயே நல்லா லைட்லாம் போட்டு, நல்லா அலங்காரமா டெக்கரேட் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கும் ஆசை, எங்க வீட்ட வந்து அந்த மாரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த கிறிஸ்மஸ் டயத்துல கூட கிட்ட வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, "உன் வீட்ட நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது. நீ வந்து எந்த டெக்கரேஷனும் பண்ணக்கூடாதுன்னு" சொன்னாரு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு படிக்கும்போது, ஓகே. நான் வந்து அ என் ஹஸ்பண்ட்ட சொல்லும்போது, "இப்படி ஆண்டவர் சொல்றாருப்பான்னு" சொல்லும்போது, ஓகே நம்ம வந்து அ எங்களுக்கு ஓகே நான் எதேர்ச்சையா இத கேட்டோம் அப்படின்னு நெனச்சோம். அப்படின்னு அத கடந்து போயிட்டோம். ஆனா, ஆண்டவர் திருப்பி, 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 திருப்பி இத சொல்லிட்டே இருந்தாரு. சொல்லிட்டே இருக்கும்போது, அப்போ வந்து சரி ஓகே. அப்ப நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வீட டெக்கரேட் பண்ண மாட்டோம் ஆண்டவரே! அப்படின்னு சொல்லிட்டு வீட நாங்க டெக்கரேட் பண்ணல. அப்போ கொஞ்சம் லைட்டாவது போட்டுக்கட்டுமா? அப்படின்னு நாங்க வந்து ஆண்டவர்ட்ட கேட்கும்போது, நான் வந்து உன்ன தான் ஒளியா இருக்க சொன்னேன். உன் வீட்ல வந்து லைட்டு மாட்ட சொல்லல. உன்ன ஒளியா இருக்க சொன்னேன். நீ ஒளியா இரு அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு கத்துக் குடுத்தாரு. அப்ப வந்து எனக்கு அப்போ புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவர் ஏன் இத சொல்றாரு? ஏன் இத சொல்றாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா, அந் அ ஒரு ஒரு ஃப் அ போன வருஷமோ, அதுக்கு முந்தின வருஷமோ ஆண்டவர் எனக்கு இத கத்துக் குடுத்தாரு. நாங்க வந்து அவுட்ரீச் கேரல்ஸ் போவோம் எங்க சர்ச்ல இருந்து. அப்ப அவுட்ரீச் கேரல்ஸ் போகும்போது, ஆம் சில பேர் வீட்ல ஆண்டவர்னா அறியாத ஜனங்கள் இருப்பாங்க. சில பேர் வீட்ல கிறிஸ்டியன் ஃபேமிலியா தான் இருப்பாங்க. ஆனா, ஒரு நேம் சேக் கிறிஸ்டியனா இருந்திருப்பாங்க.
அந்த மாரி ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு நாங்க போனோம். அது வந்து ஒரு நேம்சேக் கிறிஸ்டியன் ஃபேமிலி. அவங்க வந்து பெருசா சர்ச்சுக்கு போவாங்களான்னு தெரியல. அந்த மாரி ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்ல போயிட்டு அம் அந்த மெசேஜ் குடுக்கும்போது எங்க பாஸ்டர் வந்து, "அ கிறிஸ்துமஸ் யாரோட பர்த்டேன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த வீட்ல உள்ள சின்ன பிள்ளை பதில் சொல்லுது, "சாண்டா கிளாஸோட பர்த்டே" அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து அந்த பிள்ளைக்கு அந்த அ அது தெரியலன்னா, அது அது யாரோட மிஸ்டேக் அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரு. நெறைய பேர் வீட்ல வந்து கிறிஸ்துமஸ் டயத்துல சாண்டா கிளாஸ் பொம்மை வைக்கிறாங்க. அத பார்க்குற அந்த குழந்தை வந்து, "ஓ! சாண்டா கிளாஸோட பர்த்டே போல" அப்படின்னு அது நெனச்சுக்குது. அது யாரோட தப்பு அப்போ? அப்போ அ அதுல வந்து நீயும் பண்ணினேன்னா, இது உன்னோட மிஸ்டேக்கும் இருக்கும். இதுக்கு நீயும் கணக்கு சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. அப்ப எனக்கு புரிஞ்சுது, ஏன் ஆண்டவர் இத எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆம் வேத வசனங்கள் மூலமா ஆண்டவர் எங்கள இதுவரைக்கும் வழி நடத்திட்டு இருந்தாரு. இனிமேலும் வழி நடத்துவாருன்னு நம்புறோம், விசுவாசிக்கிறோம். அ எங்க குடும்பத்துக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. அ இப்போ வந்து நம்ம ஒரு அ பிரேயர் டயத்துக்குள்ள போலாம். நம்ம ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு, நம்ம இந்த செஷன நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஒரே நிமிஷம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பா ராஜா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவரே, எங்களோட கூட இருந்த ஆண்டவரே, அ இந்த செஷன்ல ஆண்டவரே, உங்க வசனத்த தியானிக்கிறதுக்கு ஆண்டவரே, தேவன் குடுத்த கிருபை ஆண்டவரே, அ பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே, அப்பா நாங்க வேதத்துல வாசிக்கிறபடி ஆண்டவரே, நாங்களும் நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே, எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க எங்க கூட உட்கார்ந்து ஆண்டவரே, இந்த அ செஷன்லயும் ஆண்டவரே, நீங்க பேசுனீங்க தகப்பனே அப்பா. ஆ அத நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே, எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே, சர்வ லோகாதிபதி ஆண்டவரே அப்பா, அ ஆண்டவரே, நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே, நீங்க எங்க கூட உட்கார்ந்து ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள எங்களுக்கு சொல்லிக் குடுத்தீங்களே தகப்பனே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த செஷனையும் ஆண்டவரே, ஆ கேட்கிற ஒரு ஒரு அ இந்த யூடியூப்ல வரும்போது ஆண்டவரே, இத கேட்கிற ஒரு ஒரு அ அ ஃபேமிலியோடையும் ஆண்டவரே, ஒரு ஒரு குடும்பத்தோட ஆண்டவரே, நீங்க கூட இருங்க தகப்பனே அப்பா. அவங்களுக்கு சரியான வேத வசனங்கள் அ அவங்கள சென்றடைய தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்து ஒருத்தரோடையும் இருந்து வழிநடத்துங்க தகப்பனே அப்பா. வேதத்த வாசிக்கும்போது ஆண்டவரே, நீங்க அதன் மூலமா எங்ககிட்ட பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே, நீங்க எங்கள வழிநடத்துங்க தகப்பனே அப்பா. வேதத்த வாசிக்கும்போது ஆண்டவரே, உங்களோட நெருங்கி கிட்டு சேர ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்குள்ள உள்ள பாவத்த ஆண்டவரே, நீங்க உணர்த்துங்க தகப்பனே. உங்க வார்த்தையின் மூலமா உணர்த்துங்க தகப்பனே. எங்கள கிளென்ஸ் பண்ணுங்க தகப்பனே. இன்னும் நாங்க ஒப்பு கொடுக்காத ஏதாவது பாவம் எங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆண்டவரே, உங்க வார்த்தையின் மூலமா நீங்க பேசுங்க தகப்பனே. எங்கள கிளென்ஸ் பண்ணுங்க தகப்பனே ஆண்டவரே. எங்கள அனாயிண்ட் பண்ணுங்க தகப்பனே ஆண்டவரே. ஆண்டவரே, இத கேட்கிறவங்க ஆண்டவரே, யாராவது இன்னும் ஆண்டவரே, யூடியூப்ல கேட்கிற யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாம இருந்தாங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்க தகப்பனே அப்பா. அவங்களோட ஆண்டவரே, அந்த அ உண்மைய அறிந்து கொள்ள ஆண்டவரே, நீங்க அவங்க கண்கள திறந்து கொடுங்க தகப்பனே அப்பா. அவங்க அவங்க இருதயங்கள தொறந்து கொடுங்க தகப்பனே அப்பா. உண்மையான தேவன அவங்க அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே அப்பா. இந்த கடைசி காலத்துல எத்தனையோ யுத்தங்கள நாங்க கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இறந்து போறத நாங்க பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உண்மையான தேவன அறிந்து கொள்ளாம இறந்து போற மக்கள நாங்க இந்த நேரத்துல நினைச்சு பார்க்குறோம் தகப்பனே அப்பா. அவங்க ஒருத்தரும் ஆண்டவரே, கர்த்தரோட ஆண்டவரே, அ பத்தின அறிவ ஆண்டவரே, அந்த மக்களுக்கு நீங்க குடுங்க தகப்பனே அப்பா. இன்னும் ஒரு உயிர் கூட ஆண்டவரே, கர்த்தர் அறியாம போகாதபடிக்கு ஆண்டவரே, எல்லாரும் கர்த்தரோட ராஜ்யத்துக்கு வரத்துக்கு தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த கூடுகையில இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் நாங்க இந்த நேரத்துல வரோம் தகப்பனே அப்பா. அவங்களுக்கு சொல்லப்பட்ட தேவைகள், சொல்லப்படாத தேவைகள் எத்தனையோ இருக்கலாம் தகப்பனே ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும் தகப்பனே. அந்த எல்லா தேவைகளும் நீங்க அறிவீங்க தகப்பனே அப்பா. உங்களோட நேரத்துல ஆண்டவரே, அது எல்லாத்தையும் நீங்க சந்திங்க தகப்பனே அப்பா. நாங்க எல்லாரும் ஆண்டவரே, வேதத்த வாசிக்கும்போது ஆண்டவரே, அது அப்படியே வாசித்துட்டு ஓடாதபடிக்கு ஆண்டவரே, ஒரு ஒரு வசனமும் ஆண்டவரே எங்ககிட்ட பேசுறதுக்கும், அத நாங்க தியானிக்கிறதுக்கும், அது எங்களுக்குள்ள கிரியை செஞ்சு ஆண்டவரே, நாங்க கனி கொடுக்கறதுக்கும் ஆண்டவரே, ஆ ஆண்டவரே, அத நாங்க மற்றவங்ககிட்ட ஆண்டவரே, அத பகிர்ந்து கொள்றதுக்கும் ஆண்டவரே, தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே அப்பா. எங்களால இல்ல தகப்பனே ஆண்டவரே, உங்களோட கிருபை ஆண்டவரே அப்பா. உங்களோட கிருபையினால மட்டும் ஆண்டவரே அது முடியும் தகப்பனே அப்பா. நீங்க எங்க ஒருத்தருக்கும் அந்த கிருபை குடுக்க போறதுக்காக உங்கள ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே, சாத்தான் கிட்ட இருந்து ஆண்டவரே, நீங்க அவங்கள காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க அப்பா. எல்லா அந்த தப்பான கிரியைகள்ட்ட இருந்தும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகள நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஒரு ஒரு பிள்ளையும் ஆண்டவரே, தேவன் அறிந்து ஆண்டவரே, உங்கள அவங்க சொந்த ரட்சகரா அவங்க ஏத்துக்கொள்றதுக்கு தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. உங்களோட வார்த்தைகள ஆண்டவரே, இந்திய தேசத்துல ஒருத்தரும் அறிந்து கொள்றதுக்கும், யுஎஸ் தேசத்துல ஆண்டவரே, ஒருத்தரும் அறிந்து கொள்றதுக்கும் தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா.
அப்பா இந்த நிலத்தை ஆண்டவரே நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த சீடை நாங்க ஒருத்தரும் ஆண்டவரே போடும்போது ஆண்டவரே அது கனி கொடுக்க ஆண்டவரே தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அ அ எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களோட நாங்க ஐக்கியப்படுறதுக்கும் ஒரு ஒரு நாளும் ஆண்டவரே ஒரு ஸ்டெப் நாங்க கிட்டி சேர்றதுக்கும் தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா வேத வசனங்கள ஆண்டவரே மாத்தி ஆண்டவரே பேசுற ஒருத்தருக்குள்ளயும் ஆண்டவரே தேவ பயம் உண்டாகட்டும் தகப்பனே. ஆண்டவரே பைபிள் பிரிண்ட் பண்ணும்போதும் தப்பான வார்த்தைகள் ஆண்டவரே அதுக்குள்ள தப்பான மீனிங்கா போடும்போது ஆண்டவரே தேவ பயம் உண்டாகட்டும் தகப்பனே. இனிமேல் அந்த மாதிரி யாரும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே தேவ பயம் அவங்கள சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா வார வாரம் இந்த பிரேயர் ஆண்டவரே தொடர்ந்து நடக்கிறதுக்கும் ஆண்டவரே ஆ இதன் மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் உங்க கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க இதை வல்லமையா பயன்படுத்துங்க தகப்பனே. மீட்பரேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். அமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்தரி, ஸ்தோத்திரி, என் என் முழு முழு உள்ளமே உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த கர்த்தர் சகல உபகாரங்களையும் சகலமும் மறவாதே. மறவாதே. ஆமென். அமேன் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைய நாளிலும் நம் மத்தியில நின்று தன்னை ஆண்டவர் எவ்விதமாக சந்தித்தார்ங்கிறத தெளிவா விளக்கி காண்பித்த மகள் காமாட்சிக்கு நன்றி சொல்றேன். ஏன் தெரியல, ஆனா ஒரு மாதத்துக்கு முன்னாலே காமாட்சிய நம்ம இந்த மீட்டிங்ல யூஸ் பண்ணா என்னங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுது. இன்னைக்கு ஆண்டவரை அறியாத ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட்ல இருந்த மகள் தொடப்பட்டத நாம கேட்டோம். இன்னைக்கு மகள் இருக்கிறது யூஎஸ்ல. இந்த யூஎஸ் குறித்து பார்க்கணும்னு சொன்னா சர்ச் இருக்கும், பில்டிங் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்துச்சுன்னா 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் சர்ச்சில் இருப்பாங்க. சின்ன பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ சர்ச்சில இல்லாத சூழ்நிலை தான். கிறிஸ்தவ தேசம்னு சொல்லி பெருமை பேசுவோம், ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு தேசம். இந்த தேசத்திலையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களை எழுப்பி விசேஷமா அன்னைக்கு அங்கிருந்து ஊழியர்கள் வந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்கர்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும்னா இப்படிப்பட்ட மக்கள்லாம் தேவை, எழுப்பணும்னு சொல்லி நாம ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தார். இந்த அமெரிக்கால ஒரு மாறுதல் வரணும்னா இத போல உள்ள பிள்ளைகள் எழும்பி ஜெபிக்கணும். சர்ச்சஸ்ல போய் ஆண்டோடைய வார்த்தைகளை ஒரே சர்ச்சில் அல்ல பல சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ணணும். அந்த ஜனங்களையும் தட்டி எழுப்பணும். அதற்காக நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இன்றைய நாளிலும் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட காமாட்சிக்கு நன்றி சொல்றேன். அதோடு தம்பி பில்சனுக்கும் நான் நன்றி சொல்றேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஊழியத்துல பயன்பட நாம ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரம் நம் நடுவுல ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வருவது அருமையான அண்ணன் ஜெயபால் சித்தர் அண்ணன் வர்றாங்க. போன வாரத்துல பேசின விக்டரனுடைய தம்பி இவங்களும் ஊழியத்துல ஐஎம்ல இருந்தாங்க. ஜெனரல் செக்ரட்டரி வரைக்கும் போய் இன்னைக்கு வயதின் அடிப்படையில ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆனா ஊழியத்துல இல்ல, போஸ்ட்ல தான் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுல அவங்க ஓய்வு பெறல. அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வராங்க. ஜெபம் பண்ணுவோம், கலந்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் இத அறிவிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.